Hello, I'm audible. எஸ் அண்ணா. Okay, then. Sorry for inconvenience. ஸோ இப்போ நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், ஏதாவது தெரியுமா? தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். யாரா ஒருத்தர் சொல்லுங்க. அண்ணா, டிரான்ஸ்பிளான்டேஷன் பத்தி கேட்டீங்க. ஒரு வெரி குட். ஓகே. செல்லோ அல்லது டிஷ்யூவோ அல்லது ஆர்கனோ வந்து ஒரு பர்சன் கிட்ட இருந்து இன்னொரு பர்சனுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்னா அதான் டிரான்ஸ்பிளான்டேஷன். எந்த பர்சன் கிட்ட இருந்து அந்த ஆர்கனை வந்து எடுக்கிறோமோ அவங்க பேர் வந்து டோனார். யாருக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றோமோ அவங்க வந்து ரெசிபியன்ட். எஸ், வெரி நைஸ். இது மோஸ்ட்டாக வந்து ஆர்கன் ஆர்கன் புனசீலன் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. ஓகே. அதாவது டிரான்ஸ்பிளான்டேஷன் சொன்ன அவங்க சொன்னதான் ரைட்டு. அதாவது இல்லாத ஒருத்தருக்கு இல்ல ஒரு பொருள் எடுத்துன்னு போய் வைக்கிறதும், இல்லைன்னா ஒரு பொருள் கெட்டு போயிடுச்சுன்னா அந்த அந்த பார்ட் வந்து நம்ம நீக்கிட்டு வேற ஒரு பேஷண்ட் கிட்ட இருந்து இல்ல வேற ஒருத்தர் கிட்ட இருந்து அதை நம்ம வந்து வைக்கிறது தான் வந்து டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அது நாட் ஓன்லி திங்ஸ், எது வேணாலும் சொல்லலாம். ஆர்கன்ஸா இருக்கலாம், டிஷ்யூஸா இருக்கலாம், அப்புறம் பிளட் பார்ட்ஸ், பிளட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிளட்டு, பிளேட்லெட்ஸ், எது வேணாலும் சொல்லலாம். பிளட் டிரான்ஸ்பிளான்டேஷன், ஐடோ டிரான்ஸ்பிளான்ட் பண்றது, லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்றது. இன்னைக்கு வந்து நம்ம நிறைய ஆல்கஹாலிசம்லாம் வந்து இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்பா சாரி மாம் சொல்லல. இப்போ இருக்க எல்லாருமே வந்து ஆல்கஹாலிக் அடிக்டட் ஆயிட்டதுனால நமக்கு மெயினான பார்ட்ஸ் எல்லாமே, ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து அதோடைய தன்மையை வந்து இழந்துட்டு டிசீஸ் ஏற்பட்டுருது. ஓகேவா? அதுல மெயினா பாதிக்கப்படுறது லிவர் தான். ஸோ லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் தான் வந்து இன்னைக்கு ஒன் ஆஃப் த மோஸ்டா ஹாஸ்பிட்டல்ஸ்ல நடந்துட்டு இருக்க ஒண்ணு. அதோடைய காஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா நியர்லி 50 lakhs. ஒரு லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணணும் அப்படின்னா 50 லட்சம் இல்லாம உங்களால எங்கேயுமே வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண முடியாது. லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு மெயின் காசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, காரணம் எப்படி ஒரு லிவர் கெட்டு போகுது அப்படின்னா மோஸ்டா கிட்டத்தட்ட ஒரு 100ல 99% தண்ணி அடிக்கிறனாலதான் வந்து அது கெட்டு போகும். சரியா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஆல்கஹால், ஸ்மோக்கிங், ட்ரக்ஸ், சிகரெட் அந்த மாதிரி எடுக்கிறத முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. வீட்டில் எடுத்துட்டு இருந்தாலும் உடனே அவங்க எடுத்துங்கன்றது கஷ்டம். குறைக்க சொல்லுங்க. இன்னைக்கு 2 பண்றாங்கன்னா அது ஒன்னாக்க சொல்லுங்க, அப்புறமா கண்டினியூ பண்ணி விட்டுற சொல்லுங்க. ஓகேவா? இது வந்து ஜென்ரலான ஒண்ணுதான். அதுக்கடுத்து வந்து ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, ஸ்டெரிலைசேஷன், அப்புறம் மெடிக்கல் எத்திக் கமிட்டிஸ். இந்த ஒரு 6 கோட்பாடு இருக்கு. ரிசர்ச், எஸ்டோனிஷியா, பிளான்டன் டிரான்ஸ்பிளான்டேஷன், ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன், ஸ்டெரிலைசேஷன், மெடிக்கல் எத்திக்கல் கமிட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன்ஸ்னா இப்போ ஒரு குழந்தை இல்லை அப்படின்றவங்களுக்கு வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலா நம்ம ஃபர்டிலைசேஷன் நம்ம சைட்ல இப்போ வந்து ஐயூடி அந்த மாதிரி நிறைய டிவைசஸ் எல்லாம் வந்துருச்சு. அது யூஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு குழந்தை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு குழந்தை தருவது, அது மாதிரி ஒன்று யூஸ் பண்ணலாம். ஸ்டெரிலைசேஷன் சப்போஸ் நிறைய ஒரு இப்போ கவர்மெண்டோடைய ஆர்டர்ஸ் படி நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்ற ஒரு கோட்பாடு வந்துச்சு. நம்ம அப்பா அம்மா அது மாதிரிலாம் நீங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். 2 குழந்தை ஆயிடுச்சுன்னா உடனே அடுத்து வந்து என்ன பண்ணுவாங்க, ஸ்டெரிலைசேஷன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. குடும்ப கட்டுப்பாடு, புரியுதுங்களா? அந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா அடுத்த ஆஹ், தேவையில்லாத இன்னொரு குழந்தைக்கு வந்து, ஏன்னா இப்ப இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கு நமக்கு அடிக்கிட்டோம்னா ஃபுட்டு கிடைக்கல, தண்ணி, தங்கறதுக்கு இடம், படிப்பு கஷ்டம், அந்த மாதிரிலாம் இருக்கக்குள்ள இன்னும் நிறைய பேர் ஆகக்குள்ள அவங்களுக்கான நீடும் வந்து நம்மளால வந்து சாட்டிஸ்ஃபை பண்றது கஷ்டம். ஓகேவா? அதுக்கடுத்து வந்து இந்த லாஸ்ட்ல தான் வந்து மெடிக்கல் எத்திக்கல் கமிட்டிஸ், இது எல்லாத்தையும் உட்படுறதுக்கு பேர் தான் வந்து மெடிக்கல் எத்திக்கல் கமிட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஒரு 9 பிரின்சிபல்ஸ் இருக்கு. அந்த 9 பிரின்சிபல்ஸ் அடிப்படையில தான் வந்து இந்த கமிட்டி வந்து செயல்படுது. ஓகேவா? முதல்ல வந்து ரெஸ்பெக்ட் அண்ட் ஹியூமன் டிக்னிட்டி அண்ட் ரைட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒரு பேஷண்ட் இல்ல ஒரு பீப்புள்னா அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கணும். ஒரு டாக்டர்னா அவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. ஒரு பேஷண்ட், வரப்போற பேஷண்ட்னா அவர் எப்படிப்பட்ட பர்சனை வந்து இருக்கலாம். அவர் பார்க்க அழகா இருக்க மாட்டாரு, அழுக்கா இருப்பாரு, கருப்பா இருப்பாரு. கலர் தப்பா சொல்லல, ஜென்ரலா சொல்றேன். கருப்பா இருப்பாரு, முடியெல்லாம் நிறைய வச்சிருப்பாரு, எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா அவரு ஐய நீங்களா இப்படியா இருக்கிறீங்க,
அந்த மாதிரி நீங்க எங்க உட்காருங்க, நாங்க உட்காருங்க அப்படிலாம் நம்ம சொல்லாம, வாங்க இங்க வந்து உட்காருங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத நம்ம எடுத்து பேசணும். யாரா இருந்தாலும் அவங்க கிட்ட, இப்படி இருந்தாலும் அவங்க கிட்ட வந்து பேசணும். சில சைக்காட்ரிக் பேஷண்ட்ஸ் எல்லாம் கூட இருப்பாங்க. இது கிட்ட வந்து அடிப்பாங்க, திட்டுவாங்க நம்மள. நம்ம எதுவுமே பண்ணாமே கெட்ட வார்த்தைகளும் யூஸ் பண்ணி பேசுவாங்க. பட் அதெல்லாம் நம்ம வந்து பெருசா எடுத்துக்காம அவங்களுக்குன்னு ரெஸ்பெக்ட், அவங்க மென்டலி இல்லா இருக்காங்க அதனால அவங்க இப்படி நடந்துக்கிறாங்க, இவங்க பிசிக்கலா இல்லா இருக்காங்க அதனால இவங்க இப்படி நடந்துக்கிறாங்க, அதனால அவங்க அப்படி இப்படின்னு பிரிக்காம எல்லாரையும் ஒரே தன்மையோட, அதே மாதிரி பணக்காரங்க, ஒரு பொலிட்டிக்ஸ் பொலிட்டிஷியன்ஸ், அந்த மாதிரில இருக்கவங்க, ஒரு போலீஸ் வராரு அப்படின்னா அவருக்காக ரொம்ப பயந்து சொல்லுங்க சார் அப்படிலாம் இல்லாம ஜென்ரலா எல்லாருக்கும் ஈக்குவலா ஹாய் சார் வாங்க, அது இவங்களும் இப்போ வர பேஷண்ட்ஸ் இருந்தாலும் சரி, சொல்லுங்கப்பா என்னப்பா பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு ஈக்குவலான ரெஸ்பெக்ட் தரணும். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்புறம் ப்ரொஃபஷனலிசம், இன்டராக்ஷன். ப்ரொஃபஷனலிசம் தான் ரெண்டாவது பாயிண்ட். நீங்க ஒரு ஒரு ஸ்டாஃப், ஒரு டாக்டரா இருக்கீங்க, ஒரு நர்ஸா இருக்கீங்க, ஒரு லேப் டெக்னீஷியனா இருக்கீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு அடையாளம், உங்களோட க்ரூமிங் ஃபர்ஸ்ட் மெயின் அதுதான் பார்ப்பாங்க. க்ரூமிங்னா உங்களோட ஃபேஷியல் க்ரூமிங்கு, முடி எப்படி கரெக்டாக வெட்டி இருக்கணும், ஷேவ்னா ஒன்று க்ளீன் ஷேவ்னா க்ளீன் ஷேவ், இல்லை ட்ரிம் பண்ணிக்கணும் ட்ரிம் பண்ணிக்கணும். அடுத்தது வந்து கரெக்டாக நீங்கள் முதல்ல ஹைஜீனிக்காக இருக்கணும், குளிச்சுட்டு தினமும் குளிக்கணும், தினமும் நல்ல நீட்டான ட்ரெஸ் போடணும். அப்படி நீங்கள் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணக்குள்ள தான் வந்து அடுத்த பேஷண்ட்ஸ் வந்து அதை பார்க்கக்குள்ள உங்களை பார்க்கக்குள்ளே அவங்க வந்து ஒரு ஹாப்பினஸ் ஆயிடுவாங்க. இந்த டாக்டரா ஒரு பார்க்கவே அழகா இருப்பாருப்பா, இவர் நல்லா பேசுவார்ப்பா, அந்த மாதிரியான ஒரு ப்ரொஃபஷனலிசத்தை வந்து கொண்டு வரணும். அது மூணாவது பாயிண்ட் வந்து ரெஸ்பெக்ட் லாஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். நமக்கு என்ன ஒர்க் கொடுக்குறாங்களோ அந்த ஒர்க்கை வந்து நம்ம ப்ராப்பரா முதல்ல அசைன் கொடுத்துருப்பாங்க. இப்ப பெரிய டாக்டர்ஸ் வந்து ஒரு ஹெச்ஓடி சார் இருக்காருன்னா அவரு கீழே இருக்க ஒரு அசோசியேட் கிட்டயோ இல்ல ஒரு பிஜிஸ் கிட்டயோ இல்ல ஒரு ஜூனியர் டாக்டர்ஸ் கிட்டயோ அவங்க வந்து அசைன் பண்ணுவாங்க. இந்த ஒர்க் நீங்க இதை பண்ணுங்க அப்படின்னா அந்த ஒர்க்கை நீங்க வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. நாலாவது பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரைட் பேஷன்ஸும் கொலீக்ஸ் ஹெல்த் ப்ரொஃபஷனல். டாக்டர்ஸ், நர்சஸ், மத்த இப்போ டிபார்ட்மெண்ட், ஒரு ஹாஸ்பிட்டல் போறோம்னா ஒன்லி டாக்டர்ஸ் நர்சஸ் மட்டும் தான் இருக்குமா? எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்காங்க? ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச டிபார்ட்மெண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். லேப் டெக்னீஷியன். குட். நெக்ஸ்ட். வேற ஏதாவது? புரியலண்ணா, திருப்பி சொல்ல முடியுமா? இல்லடா, ஹாஸ்பிட்டல்ல எத்தனை டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னு கேக்குறேன். என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு? யாருக்கு எதுவுமே தெரியலையா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் இப்போ ஹாஸ்பிட்டல் ஒன்று போறோம்னா முதல் இடத்துல நம்ம எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்? முதல்ல டாக்டர். டாக்டர்னா ஸ்டெத்தஸ்கோப் வச்சுக்கிட்டு நம்மள பார்ப்பாங்க. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் விஷுவலா நமக்கு தெரியுது. ரெண்டாவது நர்ஸ். நர்ஸ்னா ஊசி போடுவாங்க அது. மூணாவது இந்த மாதிரி லேப் டெக்னீஷியன். இவங்க ரெண்டு பேரும் மோஸ்டா தெரியும். மூணாவது நாலாவதுல நிறைய பேர் இருக்காங்க. இப்போ எக்ஸ்ரே எடுக்க போறீங்க, ஒரு கை கால் திடீர்னு கீழே விழுந்துட்டீங்க, உங்களால மூட்டு வலிக்குது அப்படின்னா, கால் வலிக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க டாக்டர்ஸ்? நீங்க எக்ஸ்ரே எடுத்துட்டு வாங்கன்னு. ஸோ எக்ஸ்ரேக்கு ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட். இப்போ ஒரு பிளட் செக்அப் தான், இப்போ எல்லாமே பிளட் செக்அப் கிட்ட தான் இருக்கு. ஏன்னா உங்க ரத்தத்துல என்ன நோய் இருக்கு தெரியல, உங்களுக்கு காய்ச்சல் மட்டும் அடிச்சுட்டே இருக்கு, மாத்திரை போடுறீங்க, டாக்டர் ஊசி நர்ஸ் ஊசி போடுறாங்க, அப்படி இருந்து 2 நாள் ஆயும் உங்களுக்கு சரியாகலன்னு என்ன சொல்லுவாங்க? மூணாவது நாள் நீங்க பிளட் செக்அப் பண்ணுங்க, டெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு. அது யார் பண்ணுவாங்க? லேபரட்டரி, எம்எல்டி, இந்த மெடிக்கல் லேபரட்டரி டெக்னீஷியன்ஸ் அவங்க தான் வந்து பண்ணுவாங்க. ஸோ வந்து பிஎம்எல்டி அவங்க சொன்னாங்க பாத்தீங்களா, லேப், அந்த லேப் பர்சன்ஸ் இருக்காங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல ஃபார்மசி இருக்கும். அவங்களும் ஒன் ஆஃப் த நம்ம கண்ட்ரோல்ல இருக்காங்க ஃபார்மசிஸ். இப்போ நீங்க மாத்திரை மருந்து எழுதி கொடுக்கறதெல்லாம் எங்க போய் வாங்குவீங்க? ஃபார்மசில தான் போய் வாங்குவீங்க. ஸோ அவங்க. அதுக்கடுத்து வேற யார் இருக்காங்க? ஹவுஸ் கீப்பிங்ஸ், செக்யூரிட்டிஸ், இவங்க எல்லாம் நம்ம ப்ரொஃபஷனல்ல இல்லைன்னா கூட, பட் இவங்க எல்லாம் இல்லாம ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து கண்டக்ட் பண்றதுக்கும் இவங்களுக்கு அவங்க அண்டர் இல்லாம வந்து பேஷண்ட்ஸ் வந்து ரிலீவ் ஆயிட்டு போகிறது, அதாவது நல்ல ட்ரீட் ஆயிட்டு போகிறதுன்றது கஷ்டம் தான். ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஹலோ. எஸ் ப்ரோ. ஓகே. ஏதாவது இது வரைக்கும் டவுட் இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் ஒன்றது வருதா? இன்னும் இருக்கு, நான் சொல்றேன். இல்ல ஜென்ரலா ஏதாவது என்கிட்ட கேட்கணும் அப்போ கேளுங்க. அடுத்தது 5வது பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா அட்வான்ஸ் சயின்டிபிக் நாலேஜ். அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும் நம்ம நாலேஜ். அதே பழைய மாதிரி பழைய செட்டப்ல இல்லாம புதுசு புதுசா இப்ப என்ன அப்டேட் பண்றாங்க, என்ன கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க, அமெரிக்கா என்ன கண்டுபிடிக்கிறாங்க, நம்ம இந்தியால என்ன கண்டுபிடிக்கிறாங்க, வேற ஸ்டேட்ல என்ன கண்டுபிடிக்கிறாங்க, என்ன இப்படிலாம்
ஒரு மருந்து வந்து 6 மணி நேரம் வேலை செய்யுது அப்படின்னா, உடம்பு ஊசி போட்டு ஒரு மருந்து நல்லா ஆகுறது, ஒரு பர்சன் நல்லா ஆகுறதுக்கு 6 மணி நேரம்னா, அந்த அந்த மருந்தை இன்னும் நம்ம எந்த அளவு வந்து எதை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சா அது இன்னும் சீக்கிரமா நமக்கு குணப்படுத்தும். ஒரு 3 மணி நேரத்துல குணப்படுத்துற மாதிரியா கண்டுபிடிக்கணும். அதுக்கு அடுத்தது ஒரு 3 மணி நேரம்னா இன்னும் 1 மணி நேரத்துல அதோடைய வந்து ஆக்ஷன் வந்து சீக்கிரம் கிடைக்குதா அப்படின்ற மாதிரி ஒன்று ரிசர்ச் பண்ணணும். ஓகே, அதுக்கடுத்து வந்து நாட் ஓன்லி எமர்ஜென்சி மட்டும் ஒரு பேஷண்ட், எல்லாரும் பேஷண்ட்ஸ் வராங்கன்னா யாருக்கு ரொம்ப எமர்ஜென்சி ஒருத்தர் ரத்தத்தோட வந்தா மட்டும்தான் நம்ம அவங்களை வந்து காப்பாற்றணும் அப்படிலாம் கிடையாது. இன்டர்னலா உள்ள பெயின் இருந்தா கூட நீங்க வந்து அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணணும். அது ரெண்டாவதா மொத்தம் 6வது பாயிண்டா சொல்றாங்க. அதுக்கடுத்து வந்து 7வது வந்து கம்யூனிட்டி அண்ட் ஹெல்த், பப்ளிக் ஹெல்த். ஸோ கம்யூனிட்டி தான் வந்து இப்போ நமக்கு இப்போ இருக்க இந்த கோவிட் டைமா இருந்தாலும் சரி, மலேரியா, டெங்கு, எந்த இதெல்லாம் வந்து கம்யூனிட்டி டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்ப்ரெட்டபிள் டிசீஸ். இது எல்லாமே நம்ம இருக்கிற ஏரியா, நாட் ஓன்லி வில்லேஜஸ், நம்ம இருக்கிற இங்க இருக்கிற ஏரியால கூட உங்களுடைய ஹவுஸ் எல்லாமே நீங்க வந்து எப்படின்னா ஒரு ப்ராப்பரா க்ளீன் பண்ணி வச்சுக்கிறீங்கன்னா ஓகே. தண்ணி ஸ்டே பண்ண வச்சுக்கிட்டு அழுக்கெல்லாம் இருந்துக்கிட்டு அங்கெல்லாம் உங்களுக்கு நான் மஸ்கிட்டோஸ் வரும். அப்புறம் ஹவுஸ் ஃபிளைஸ், அந்த மாதிரியான இன்செக்ட்ஸ்னால நமக்கு பரவக்கூடிய டிசீஸ் எல்லாமே இப்போ உன்னை மட்டும் கடிச்ச உங்ககிட்ட ஒரு ஒரு டெங் டெங்குவால இன்ஃபெக்ட் ஆன ஒரு மஸ்கிட்டோ வந்து உன்னை பைட் பண்ணிட்டு அதே உன்னை எடுத்து ஒரு ரூம்மேட்டா இருக்க உன் ஃப்ரெண்டையும் பைட் பண்ணிச்சுன்னா உனக்கும் டெங்கு ஸ்ப்ரெட் ஆகும், அவனுக்கும் டெங்கு ஸ்ப்ரெட் ஆகும். புரியுதா? அந்த மாதிரி கம்யூனிட்டிஸ்ல இருக்கிறது நம்ம வந்து ஹெல்த்தியா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்துதான் வந்து பேஷண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் டாக்குமெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளவு தூரம் நம்ம பண்ணது எல்லாமே, நம்ம பேசுனது பண்ணது எல்லாமே ஒரு டாக்குமெண்டேஷன். இப்போ நான் கூட என்ன டாக்குமெண்டேஷனா நான் எழுதி வச்சு ஒரு எழுதி வைக்கிறதுக்கு பேர் தான் டாக்குமெண்டேஷன் அப்படின்னு சொல்றது. இப்போ என்ன நடந்தது, ஒரு பேஷண்ட் வராங்க, அதை வந்து அவர் பேரு, ஏஜ், செக்ஸ், ஐபி நம்பர். அதாவது ஐபி நம்பர்னா பேஷண்ட் உள்ள ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண போறாங்கன்னா ஐபி நம்பர், இல்லைன்னா யூஹெச்ஐடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாஸ்பிட்டல் ஐடியோட நம்பர் மட்டும் சொல்லிட்டு எத்தனாவது பேஷண்ட்ன்ற மாதிரி அந்த நம்பர், அதெல்லாம் வந்து ஒரு டாக்குமெண்ட் பண்ணாதான். அதே மாதிரி டாக்டர் என்ன பண்ணுவாரு, என்னமா உங்களுக்கு கம்ப்ளைண்ட் அப்படின்னு போட்டு எழுதுவாரு. எழுதி எழுதுறதுக்கு பேர் தான் வந்து டாக்குமெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அது கடைசி பாயிண்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா, மெடிசன் கேர் வந்து எல்லாருக்கும் ஈக்குவலான ஒரு கேரா இருக்கணும்னா அது முன்னாடி சொன்ன மாதிரி தான். எந்த ஒரு பார்ஷியாலிட்டி இல்லாம ஈக்குவலா நல்லவங்க கெட்டவங்க, அப்புறம் வந்து மேலானவங்க கீழானவங்க இல்லாம, ரொம்ப பணக்காரங்க, ஏழையானவங்க, அப்படிலாம் எந்த ஒரு இதுவும் பார்க்காம எல்லாருக்கும் ஒரு ஈக்குவலா ப்ராப்பரான கேர் நீங்க வந்து ஃபார்மேட் பண்ணணும். அதுக்கு தான் வந்து இந்த மெயினா இந்த லாஸ் அண்ட் எத்திக்ஸை வந்து ஃபார்மேட் பண்ணாங்க. ஓகேவா? ஜஸ்டிஸ் அதுலயே ஒரு நல்ல ஜஸ்டிஸ், இன்ஃபார்ம்டு கன்சென்ட். இப்போ நீங்க ஒரு ப்ரொசீஜர் பண்ண போறீங்க அப்படின்னா, ஒரு ஊசி போட போறீங்க, ஒரு மாத்திரை கொடுக்க போறீங்கன்னா கூட நீங்க முதல்ல இன்ஃபார்ம் பண்ணணும் பேஷண்ட் கிட்ட. அதாவது வர பேஷண்ட்ஸ் கிட்ட வந்து நீங்க முதல்ல இன்ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு இப்போ நீங்க மாத்திரை போட்டுக்கோங்க, இது என்ன மாத்திரை, இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிலாம் நீங்க சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அவேர்னஸா இருக்கும். இது வந்து சத்து மாத்திரமா, நீங்க நல்லா சத்தா சாப்பிடணும், ஹெல்த்தியா இருக்கணும்னா சீக்கிரம் வீட்டுக்கு போகணும்னா இந்த மாத்திரை அப்படின்னு நீங்க சொல்லக்குள்ள அவங்க ஒன்றும் அப்சர்வ் பண்ணுவாங்க. ஓகே, அந்த சில கலரை வச்சு அப்சர்வ் பண்ணிப்பாங்க. சிலர் இதை பார்த்தாவே இது சத்து மாத்திரை அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க. ஓகே, உண்மையை ரெண்டாவது வந்து உண்மையை சொல்லணும். பேஷண்ட்டும் சரி டாக்டர்ஸும் சரி உண்மையா நடந்துக்கணும். அதுதான். நாட் ஓன்லி டாக்டர்ஸ், நம்ம ஹெல்த் செட்டப் மொத்தத்தையும் சொல்றேன். ஏன்னா அவங்க மற்ற இடத்துல எல்லா இடத்துலயும் நான் போய் ஒரு பேஷண்ட் வராங்க, ஒரு பர்சன் ஜென்ரலா ஒரு பர்சன் வந்து எல்லா இடத்துலயும் போய் பேசிடுவார். அம்மா கிட்ட அப்பா கிட்ட எங்க வேணாலும் போய் பேசிடுவாங்க. ஆனா ஹாஸ்பிட்டல்ஸ்ல போய் பேச முடியாது. அவர் என்ன சாப்பிட்டாரு, என்ன தூங்கினாரு, இல்லை என்ன பழக்கம் அவருக்கு உண்டு இல்லைன்றத உண்மையா சொன்னாதான் அவரோட உயிரை வந்து காப்பாற்ற முடியும். உயிரோ அவருடைய ஒரு உறுப்புகளையோ காப்பாற்ற முடியும். அப்பா அம்மாவுக்கு தெரியாது ஒரு பையன் ஆல்கஹால் பண்றானா இல்லையான்றது, ஆல்கஹாலிசம் எடுத்துக்கிறானா இல்லையான்னு. ஆனா அவன் வந்து ஒரு டாக்டர்ஸ் கிட்ட பேசக்குள்ள அவன் கம்பல்சரி உண்மையை சொல்லிதான் ஆகணும். அப்படி சொன்னாதான் அவனுக்கான அதுக்கான ட்ரீட்மெண்ட் அவன் வந்து ஆஹ் எடுத்துக்க முடியும், அதுக்கான ப்ராசஸ்க்கு ஈடுபட முடியும். ஓகேவா? ட்ரூத்ஃபுல்னஸ் கண்டிப்பா இருக்கணும். மொத்தம் 3 பாயிண்ட் தான் ஜென்ரலா சொல்லணும்னா: ஈக்குவாலிட்டி, ரெஸ்பெக்ட், ஆனஸ்ட். இந்த 3 மட்டும் நீங்க நல்லா வச்சுக்கோங்க. அங்க இருக்க, ஏன்னா எல்லாருமே நம்ம பயோமெடிக்கல் அப்படின்னாக்குள்ள நாட் ஓன்லி பயோமெடிக்கல், ஜென்ரலாவே இது எல்லாரும் தெரிஞ்சுக்கிறது ஈக்குவாலிட்டி. ஸோ காமனா எல்லாரையும் மரியாதை கொடுத்து பண்ணணும், அது மெயின். ரெண்டாவது ரெஸ்பெக்ட், அவங்கவுங்க பொறுப்புக்கான மரியாதை கொடுக்கணும்.
ஆனஸ்ட், நேர்மையா உண்மையா இருக்கணும். ஓகேவா? இந்த கன்சென்ட்ல மட்டும் ரெண்டு கன்சென்ட் இருக்கு. வேர்பல் கன்சென்ட் சொல்லுவாங்க, ரிட்டன் கன்சென்ட்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க ஹாஸ்பிட்டல் செட்டப்லாம் வரீங்க, ஒரு எமர்ஜென்சியா வரீங்க அப்படின்னா, ஒரு சர்ஜரி பண்ண போறாங்க, ஒரு கை இல்ல ஒரு கால்லயோ ஏதோ ஒரு ஒரு சின்ன டியூமர் மாதிரி கட்டி மாதிரி வந்துருச்சு அப்படின்னா, இந்த கட்டியை நாங்க வந்து சர்ஜரி பண்ணணுமா அப்படின்னு டாக்டர்ஸ் நம்ம கிட்ட வாயில சொல்லிடுவாங்க. ஓகே சார் அப்படின்னு நம்மளும் ஒத்துப்போம். அதுக்கு பேர் வந்து வேர்பல் கன்சென்ட். அவங்க டாக்டர்ஸ் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க, நீங்களும் சரின்னு சொல்றீங்க. அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா, ரிட்டர்ன் கன்சென்ட் அவங்க வந்து ஒரு பேப்பர்ல எழுதுவாங்க, பேப்பர்லயோ இல்ல ஒரு பிரிண்டட் ஷீட்டாவே வந்து கன்சென்ட்ஸ் இருக்கும். அதை வந்து உங்ககிட்ட கொடுத்து கையெழுத்து வாங்குவாங்க. ஏன்னா அது அப்பதான் உங்களுக்கு அது விளக்கமா தெரியும். ஜஸ்ட் டாக்டர் சொன்னார் மட்டும் இல்லாம அதுல போட்டிருக்கிறதால நீங்க முழுசா படிச்சு பார்க்கலாம். வெதர் இங்கிலீஷ், தமிழ் எந்த அந்த ஓன் லாங்குவேஜஸ்ல அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அது மூலமா நீங்க கேள்வி கேட்கலாம். சார் என்ன சார் நீங்க ஒண்ணு சொன்னீங்க, இதுல ஒண்ணு இருக்கு அப்படின்னு அவங்க வந்து டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகேவா? இதுக்குன்னு வந்து சில சட்ட விதிகளே இருக்கு. இந்தியன் ஐபிசிஏ இருக்கு, இந்தியன் பீனல் கோட் விதிப்படியே 19 செக்ஷன் 19 லா வந்து இந்த மெடிக்கல் லாஸா வந்து சொல்லுது. ஓகே, இதுதான் வந்து ஜென்ரலா நான் ஷார்ட் அண்ட் எடுத்திருக்கேன். மெடிக்கல் எத்திக்ஸ் அண்ட் லாஸ் அண்ட் எத்திக்ஸ். இது வரைக்கும் புரிஞ்சிருக்கா? ஹலோ. எஸ் ப்ரோ. புரிஞ்சு. ஓகே, என்னுடைய டாபிக் ஓரியன்டா நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஜென்ரலா ஏதாவது மெடிசன் ஓரியன்டாவோ இல்ல மெடிக்கல் ஓரியன்டாவோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. இல்ல இந்த லாஸ் அண்ட் எத்திக்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. அண்ணா, சொல்லுங்கடா. எனக்கு ஜென்ரலா ஒரு டவுட் இருக்கு. என்னன்னா, ம் மெடிக்கல் லெபார்டரியில ஒர்க் பண்றதுக்கு ம் டிஎம்எல்டி கம்பல்சரியாங்கண்ணா? டிஎம்எல்டி வேற, பிஎம்எல்டி வேற. மொத்தம் ரெண்டு. டிஎம்னா டிப்ளமோ, பிஎம்னா டிகிரி, அதாவது பேச்சுலர் டிகிரின்றது மாதிரி வரும். இது நீங்க டெக்னீஷியனா இருப்பீங்க, ரெண்டு பேரும் டெக்னீஷியன்ஸ் தான். பட் இது 1 இயர் கோர்ஸ், 1 or 2 இயர்ஸ் கோர்ஸ் நினைக்கிறேன் டிஎம்எல்டின்றது. அது வந்து டிகிரி சர்டிபிகேட். பெட்டர் என்ன பொறுத்த வரைக்கும் பிஎம்எல்டி பண்றது பெட்டர். உங்களுடைய அஃபோர்டபுள் இஷ்யூ வீட்டில் பார்ப்பாங்க, வீட்டில் வந்து பணம் கட்ட முடியல அப்படிலாம் பண்றாங்க அப்படின்னா நீங்க டிஎம்எல்டி எடுத்துக்கலாம். ஓகேண்ணா, இப்ப நான் வந்து பிஎஸ்சி ம் பயோடெக்னாலஜி. ஸோ என்னால ஓகே, மெடிக்கல் லெபார்டரியில ஜாயின் பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ணலாம்டா, தாராளமா ஓகேண்ணா, பண்ணலாம். இது ஓகே. டிப்ளமோ கோர்சஸ் தான், யாரும் எதுவும் எடுத்து பண்ணலாம். உங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா. அதே மாதிரி மெயினா வந்து 12th நீங்க வந்து இந்த பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இருக்கணும். அதுதான் மெயினா பார்க்கணும். ஒன்று மேத்ஸ், ஓகேண்ணா. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இருக்கலாம். இல்ல வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. பயாலஜி டிபார்ட்மெண்ட் நீங்க எடுத்திருக்கீங்க அப்படின்னா கம்பல்சரி மெடிக்கல்ல பண்ணலாம். இப்பெல்லாம் கம்ப்யூட்டர் ஓகேண்ணா. சயின்ஸ் எடுத்தவங்களே வந்து படிக்க வராங்க இன்ட்ரெஸ்டோட. என் ஃப்ரெண்ட்ஸ் முதல் கொண்டு ஒருத்தர் ரெண்டு பேர்லாம் வந்து நர்சிங் என் கூட பண்ணக்குள்ள கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணி நர்சிங் டிபார்ட்மெண்ட் வந்திருக்காங்க. ஆக்சுவலி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணவங்களுக்கு இது வராது. பயாலஜி ஆமா. இல்லாம நம்ம நம்ம மெடிக்கல் ஃபீல்டு வராது. ஓகேவா? ம், ஏன்னா ம், பேசிக்கா நீங்க நம்ம 11th 12th வந்து அனாட்டமி, சாரி, ஜுவாலஜி, பாட்னி படிக்காம நம்ம இங்க வந்து எதுவும் படிக்க முடியாது. அதுதான் பேசிக். ம், ம். அங்க நீங்க ஆமாண்ணா. 11th 12th ஜுவாலஜி சரியா படிக்கல, ஸோ அதை பத்தி கொஞ்சம் கூட நமக்கு ஒரு என்ன சொல்றது ஐடியாவே இல்லைன்னா இங்க வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஜீரோ மாதிரி தான் நம்ம இருப்போம். ம், ம். அப்புறம் நீங்க வந்து படிச்சுக்கலாம். ஏன்னா எங்க படிச்சாலும் எப்போனாலும் எந்த ஏஜ் வேணாலும் படிக்கலாம், தப்பு இல்லை. பட் அப்போ உங்களுக்கு கொஞ்சம் வந்து கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். மற்றவங்க எல்லாம் ஆன்சர் பண்ணக்குள்ள உங்களுக்குள்ள ஒரு கில்ட்டா ஃபீல் ஆகும். அதெல்லாம் இல்லாம நம்மளும் ஹார்ட் ஒர்க் பண்ணக்குள்ள ஈஸியா வந்து மேல வரலாம். வேற ஏதாவது டவுட் ஓகேண்ணா. இருக்கா? இல்லண்ணா. தேங்க்யூ. ஓகே. ஆ ஜென்ரலா நான் சொல்றேன், ஹாஸ்பிட்டல்ல வந்து ஃபர்ஸ்ட் வைட்டல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வைட்டல் இது இங்க மெடிசன் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா? இருக்கணும். இருக்கீங்க. வைட்டல் சயின்ஸ்னா என்னன்னு யாரா உங்களுக்கு தெரிஞ்சதை மட்டும் சொல்லுங்க. பிளட் ப்ரெஷர், டெம்பரேச்சர், பல்ஸ், ஆ இதெல்லாம் தான் வைட்டல் சைன். ஆமா ஆமா, கரெக்ட். அதேதான். முதல்ல ஃபர்ஸ்ட் வந்தோடனே ஒரு பேஷண்ட் வந்து முதல் நம்ம உடம்பு என்ன ஒரு 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 நோய் வருது அப்படின்னா, ஒரு உடம்பு சரியாம போகுதுன்னா
நமக்கான முதல் அறிகுறி தான் காய்ச்சல். டெம்பரேச்சர் தான். காய்ச்சல்னு சொல்றதோட டெம்பரேச்சர் செக் பண்ண. நம்ம நார்மல் டெம்பரேச்சர் எவ்வளவு? நம்ம பாடியோட நார்மல் டெம்பரேச்சர் 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட். அவ்வளவுதான். சூப்பர். 98.6 ஃபாரன்ஹீட். 6. ஓகேவா? இது வந்து இது அக்யூரேட். ஆனா எல்லாருக்கும் அக்யூரேட் இருக்க முடியுமான்னு தெரியாது. அது மெடிசன்ல வந்து இதுதான் அப்படின்றது எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. ஒரு ரேஞ்ச் இருக்கும். ஓகேவா? இதுல இருந்து இது வரைக்கும், இதுல இருந்து இது வரைக்கும் அப்படின்றது வந்து நமக்கு ஒரு ரேஞ்ச். ஒரு 95ல இருந்து 98.6 98.8 வரைக்குமே ஒரு நார்மல் தான். ஸோ வந்து எனக்கு 96 இருக்குண்ணே, 97 இருக்கு, அப்ப எனக்கு வந்து நார்மல் இல்லையா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. 95ல இருந்தே நீங்க வந்து ஒரு நார்மலான ரேஞ்ச். நம்ம உடம்பு வந்து காய்ச்சல் இல்லை, ஒரு நார்மலா தான் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது பல்ஸ் ரேட். பல்ஸ் ரேட் தான் வந்து ஹார்ட் ரேட். நம்ம இந்த ரெண்டு கை நாடி பிடிச்சி பார்ப்போம்னு சொல்லுவாங்க, அதான் வந்து பல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நம்ம ஹார்ட் துடிப்பும் கிட்டத்தட்ட அது இன்னும் ஒன்னா தான் இருக்கும். நம்ம ஹார்ட் வந்து ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை தடவை துடிக்கணும்? 60 to 60 100. to 100. குட். அக்யூரேட்னா 72. 72 பீட்ஸ் பர் மினிட். ஓகேவா? ஆனா அக்யூரேட்னா எல்லாருக்கும் 72 தான் அடிக்குமா? கிடையாது. ஆனா அதுக்கு ஒரு ரேஞ்ச் இருக்கு. 60ல இருந்து 100 வரைக்கும் போனா அது ஒரு நார்மலான ரேஞ்ச். ஓகேவா? அது அடுத்து வந்து என்ன சொல்றது, ரெஸ்பிரேஷன் ரேட். நம்ம இன்னல் எக்ஸல் பண்றோம், மூச்சு விடுறோம் இழுக்கிறோம், விடுறோம் இழுக்கிறோம், ஆக்சிஜனை உள்ள எடுத்துக்கிறோம், கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுறோம். அதுதான் ஆஸ் யூஷுவல் நம்ம நடக்குது. அது வந்து என்ன ரேஷியோ நார்மலா? அது எவ்வளவு ரேஞ்சு? ரெஸ்பிரேஷன் ரேட் சொல்லுங்க. 16 to 20. 12 to 16. 16 to 20, 12 to 20 வரைக்குமே உனக்கு நார்மல் தான். ஓகேவா? ஸோ அது நம்ம நார்மலா இருக்குதா, நார்மலா பயிற்சி பண்ணணும்னா நல்லா மூச்சு பயிற்சி தான் மெயின். நம்ம ஹாஸ்பிட்டலுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னா, பேஷண்டா வரக்கூடாது. அந்த ஸ்டாஃபா நீ போய் வேலை செய்யலாம். ஆனா பேஷண்டா மட்டும் நீ சிக் ஆயிட்டு படுக்கக்கூடாது. அப்படின்னா உன்னுடைய உடம்ப நீ தான் வந்து கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். கரெக்ட் டைம்ல சாப்பிடணும், கரெக்ட் டைம்ல எக்ஸசைஸ் பண்ணணும், கரெக்ட் டைம்ல எழுந்துக்கணும், நல்லா தூங்கணும். இந்த 4 வேலை நீ கரெக்டா, யார் அவங்க கரெக்டா பண்றாங்களோ அவங்களுக்கு உடம்பு நல்லா இருக்கும். ஓகேவா? இது வந்து நாட் ஒன்லி மெடிசன் பர்சன், இன்ஜினியர்ஸ் அப்படிலாம் கிடையாது. ஹார்ட் ஒர்க் பண்றவங்க அப்படிலாம் எல்லாருக்குமே காமனான ஒண்ணு இதுதான். இதுல இன்னும் ஒன்னே ஒண்ணுன்னா, அந்த நமக்கு ஒரு சிரேட், ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய இந்த ஒரு ஆல்கஹாலு, ஸ்மோக்கிங்கு, மத்த மத்த போதைப் பொருட்களுக்குள்ள அடிக்டட் ஆகாம இருக்கிறது ரொம்ப நல்லது. அடிக்டட் ஆயிருந்தோம், இல்ல அடிக்டட் நான் எப்பயாவது தான் எடுப்பேன் அப்படின்றவங்களும் கூட கொஞ்சம் 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 கொஞ்சமா வந்து முதல் இடத்தோட ஸ்டாப் பண்ணிட்டா நம்ம அது சிக்காயிடும். நம்மளால வந்து அது மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வரலாம். ஒரு நாளைக்கு 2 கிளாஸ் குடிப்போம் அப்படின்னா, இன்னைக்கு எனக்கு ஒண்ணு போதும், அவ்வளவுதான். அடுத்த ஒரு 1/2 கிளாஸ் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கணும். கடைசியில வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே. நிறைய கவுன்சிலிங் சென்டர்ஸ் இருக்கு. ஆஹ் அங்கெல்லாம் போயிட்டு நீங்க அப்புறம் டி அடிக்ஷன் ஆல்கஹால் சென்டர்ஸ் எல்லாமே நிறைய இருக்கு. ஆனா இன்னைக்கு எது திருப்பி திருப்பி சொல்லலாம், இன்னைக்கு நிறைய நம்மள வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி இருக்கிறதுக்கு இந்த ஆல்கஹால், ஸ்மோக்கிங் இதுதான். ஓகே. அதுக்கடுத்து வந்து சிபிஜி அப்படின்னு சொல்லுவாங்க. சுகர் செக் பண்ணி பார்க்கறது. ஜென்ரலா நம்ம உடம்புக்கு பிபி சுகர் வந்து நம்ம கரெக்டா இருக்குதான்னு பார்க்கலாம். இது ஒரு நார்மலான ஏஜ் இருக்கு. 40 வயசுக்கு மேல இருந்தா எல்லாருக்குமே வந்து ஈஸியா சுகர் பிபி வந்துடும். ஆனா அப்படிலாம் கிடையாது. பிறந்த குழந்தைக்கு கூட சுகர் வந்து சுகர்ல அடிப்படுற குழந்தைங்க எல்லாமே அப்படியே பிறந்த அடுத்த செகண்டே சுகர் செக் பண்ணி பார்க்கக்கூடிய சூழல் எல்லாமே இருக்கு. ஓகே. அவங்களுக்கு சுகரோட பிறக்கிற குழந்தைலாம் இருக்கு. ஸோ சிபிஜின்னு சொல்லுவாங்க, கேபிலரி பிளட் குளுக்கோஸ் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து சுகர் செக் பண்ணி பார்க்கணும். சாப்பிட்ட சுகர் நார்மலா எத்தனை பேருக்கு தெரியும் குளுக்கோஸ் பத்தி? நம்ம பிளட்ல எவ்வளவு குளுக்கோஸ் இருக்கணும்? நார்மல் ரேஷியோ எவ்வளவு பிளட் குளுக்கோஸ்? 70 to 100 bro fasting. 70 to 100. ஓகே. குட். 70 to 120 வரைக்குமே நார்மல் தான். ஓகேவா? அதாவது 17 ஒரு 80 வச்சுக்கிட்டீங்கன்னா பிபி, நார்மல் பிபி எவ்வளவு சொல்லு பார்க்கலாம்.
120/80. 120/80 mmHg. ஓகேவா? அதுதான் வந்து நார்மலானது, இல்லைன்னு சொல்ல. ஆனா எல்லாருக்குமே நார்மலா இருக்குமான்றது தெரியாது. ஸோ மேல இருக்கிறதுக்கு பேர் என்ன, கீழே இருக்கிறதுக்கு பேர் என்ன? 120னா என்ன, 80னா என்ன? 120 வந்து systolic bro. 80 diastolic. வெரி குட். ஓகே. ஸோ இப்போ சிஸ்டோலிக்ல வந்து அந்த ரேஷியோ, அந்த ரேஞ்ச் படி பார்த்தீங்கன்னா ஒரு 90 இல்லை 100ல இருந்து ஒரு 130 வரைக்குமே நார்மல் தான். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு வந்து 120/80 இல்லை, எனக்கு வந்து ஒரு 170 இருக்கு, எனக்கு ஒரு 160 தான் பிரதர் இருக்கு அப்படின்னா, எனக்கு 160 தான் பிரதர் இருக்கு, அப்போ எனக்கு வந்து நார்மல் பிபி இல்லையா பிரதர் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஒரு சிஸ்டோலிக் பாக்குறீங்க, 100 to 130 வரைக்குமே நார்மல். இப்பெல்லாம் வந்து 140 கூட நார்மல், 130 வரைக்கும் நார்மலானது. டயஸ்டோலிக் பொறுத்தவரையில 60ல இருந்து 60 to 90 வரைக்கும் நார்மல். ஸோ அப்போ வந்து ஒரு 170, 160, அப்புறம் 110/70, 110/80, 110/90 அந்த மாதிரிலாம் போறாங்க. 130/90 வரைக்குமே நார்மல் தான். ஓகே. 160 to 130/90 வரைக்கும் இந்த நார்மலான ரேஞ்ச். இது வந்து பிபி பத்தி பார்க்குறோம். அப்புறம் குளுக்கோஸ் இதே தான். பிபி நீங்க திருப்பி போட்டீங்கன்னா சுகர் பத்தி சொல்லலாம். 120/80 தான் வந்து நார்மலான பிபி லெவல். இங்க நீங்க சுகரை பொறுத்த வரைக்கும் 80 to 120 நார்மலான லெவல். ஓகேவா? ஒரு பர்சன் சுகர் செக் பண்ணி பாக்குறீங்க, அவர் சாப்பிட்டாரு சாப்பிடல, 80ல இருந்து 120க்குள்ள இருக்கு, அந்த ரேஞ்சில் இருக்கு, ஒரு 115 இருக்கு, 100 தான் இருக்கு, 105 இருக்கு, 97 இருக்கு, 98 இருக்கு, செக் பண்ணி இவ்வளவு இருக்குன்னா இதெல்லாம் நார்மலானதா இருக்கு. ஆனா இல்ல அப்படின்னா உடனே சுகர் எடுத்துக்கணும். ஏன்னா இல்லைன்னா உடனே பேஷண்ட் ஆகும்னா, பேஷண்ட்டும் யாரோ ஒரு சாதாரண ஒரு ஆளே திடீர்னு மயக்கம் போடுறாங்கன்னா ஒண்ணு காலைல சாப்பிட்டு மாட்டாரு, அவருக்கு வந்து லோ சுகரா இருக்கலாம். சாப்பாடு நீங்க சுகர் எப்படி நம்ம உடம்புல செக்ரேட் ஆகுதுன்னா முழுக்க முழுக்க சாப்பாடு தான். உடம்புல வந்து நல்லா சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சுகர் கரெக்டா வந்து செக்ரேட் ஆகிட்டே இருக்கணும். அதே மாதிரி பிபி எப்படி நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நல்லா தண்ணி குடிக்கணும். என் உடம்புல நல்லா பிபி கரெக்டா தான் இருக்கு அப்படின்னு நீங்க எப்படி தெரிஞ்சுக்கணும்? நீங்க நல்லா ப்ராப்பரா ஒரு நாளைக்கு வந்து எத்தனை லிட்டர்ஸ் வாட்டர் நம்ம குடிக்கலாம், இல்ல எத்தனை கிளாஸ் வாட்டர் தண்ணி குடிக்கலாம் நம்ம. ஹலோ ஹலோ 8 liters. 8 லிட்டர்லாம் கிடையாதுடா. 8 லிட்டர்லாம் குடிக்க முடியாது, அவ்வளோலாம் குடிக்கக்கூடாது. ஓகேவா? 6. அதிக அதிகபட்சம் ஒரு 5 to 6 லிட்டர்ஸ் தண்ணி வந்து நம்ம குடிக்க முடியும். ஓகேவா? கிளாஸ் பொறுத்தவரையில வேணா நீ எடுத்துக்கணும்னா இந்த மாதிரி ஒரு 8 கிளாஸ் 10 கிளாஸ் அளவுக்கு நம்ம வந்து தண்ணி குடிக்கலாம். அதுவும் இப்ப வெயில் காலத்துக்கு நம்ம நிறையவே தண்ணி நல்லா குடிக்கலாம், இல்லைன்னு சொல்றேன். அதுக்கான அளவுக்கு அவுட்புட் யூரினும் நம்ம வந்து கரெக்டா அவாய்ட் பண்ணிடணும். அதுதான் மெயின். நீ இன்டேக் எந்த அளவுக்கு இருக்கோ, அந்த அளவுக்கு வந்து அவுட்புட்டையும் நீ வந்து ரெடி பண்ணிடணும். கரெக்டா 3 வேளை சாப்பிடக்குள்ள கம்பல்சரி 1 டைமோ இல்ல 2 டைமோ நீ வந்து மோஷன் பாஸ் பண்ணிடணும். ஓகேவா? ஸ்டூல் பாஸ் பண்ணிடணும். அதே மாதிரி யூரின் வந்து இப்ப நீ ஒரு நாளைக்கு நான் வந்து ஒரு 5 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட 5 லிட்டருக்கும் ஒரு 3-4, அதாவது கரெக்டா ஒரு 3-4 தடவை ஒரு நாளைக்கு 5-6 தடவை நீ யூரின் வந்து கரெக்டா போயிடணும். எத்தனை தடவை நீ தண்ணி குடிக்கிறியோ அத்தனை அளவுக்கு நீ யூரின் போயிட்டியான்றது செக் பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் நம்மளுடைய நார்மல் ஆக்டிவிட்டிஸ். இதெல்லாம் கரெக்டா இருந்தாவே நமக்கு உடம்பு நல்லா இருக்கு. ஓகே. இன்னும் லாஸ்டா ஒன்னே ஒன்று மட்டும் சொல்றேன். நிறைய ஏஜ் பர்சன்ஸ் இருக்காங்க, யாருக்கு எப்ப என்ன ஆகுன்றதும் தெரியாது. எம்ஐ பத்தி தெரியுமா? எம்ஐ, ஐபிஎல்ல இருக்க எம்ஐ கேட்கல, எம்ஐ மும்பை இந்தியன்ஸ் கேட்கல. Myocardial infarction. மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். கரெக்ட். அதாவது அதுக்கான முதல் நெஞ்சு வலி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு 40 வயசுக்கு மேல இருக்கவங்களாம் ஹார்ட் அட்டாக் வருதா, அதான் எம்ஐன்றது. கேள்விப்பட்டிருக்கீங்களா ஹார்ட் அட்டாக் வருதுன்ட்டு? எஸ் ப்ரோ. ம். ஸோ ஒரு ஏன்னா யாருக்கு எப்படி வரும்லாம் சொல்ல முடியாது. வந்து சொல்லிட்டு வராது, தம்பி நான் இத்தனை மணிக்கு உனக்கு தான் வரப்போறேன், தம்பி உன் பேரு எனக்கு தான் வரப்போறோம் அப்படிலாம் சொல்லிட்டுலாம் வராது. திடீர்னு நெஞ்சு வலிக்கும், அவ்வளவுதான் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகே. உடனே என்ன பண்ணுவீங்க? ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போவீங்க. ஸோ அந்த டைம் திடீர்னு நெஞ்சு வலிக்குது ரொம்ப, அந்த வலி வந்து சாதாரண கிள்ற வலி மாதிரிலாம் இருக்காது.
போட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் சேர்ந்து அழுத்துற மாதிரியான ஒரு வலி இருக்கும். அதுதான் வந்து அந்த அளவு வரக்குள்ளதான் அது அவங்களுக்கு எல்லாருக்கும்லாம் நமக்கு ஃபீல் ஆகாது. யாருக்கு அந்த பெயின் இன்க்ரீஸா இருக்கோ அந்த டைம்ல இந்த ஒரு 3 மாத்திரை மட்டும் சொல்றேன், முடிஞ்ச எழுதி வச்சுக்கோங்க. இது வந்து எல்லார் வீட்லயும் கம்பல்சரி இருக்கலாம், எல்லாரோட கையிலயும் இருக்கலாம். சின்ன பையன், பெரிய பசங்க அப்படிலாம் இல்லை. ஓகே. இந்த ஆஸ்பிரின் 300 mg சொல்லுவாங்க, அவாஸ் 80 mg, ப்ராப்ளட் 80 mg. இது நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 ரூபா 50 ரூபா வரும். அந்த அளவு தான். அதை நீங்க வந்து எல்லார் வீட்லயும் வச்சுக்கிட்டீங்கன்னா கம்பல்சரி நம்ம கிட்ட வயசான பேரண்ட்ஸ் இருக்காங்க, அப்பா அம்மா இருக்காங்க, வேலைக்கு போயிட்டு அசதி வந்து தூங்குறவங்களா இருக்காங்க. ஸோ எப்போ வேணாலும் யாருக்கு வேணாலும் நடக்கலாம். அப்போ ஒரு ப்ரிவென்ஷனா இது என்ன பண்ணும், இந்த மாத்திரை போடக்குள்ள நமக்கு அந்த வலியோ அந்த ஹார்ட் அட்டாக் வரப்போகுதுன்னக்குள்ள ஒரு 2 3 மணி நேரத்தை வந்து மணி நேரங்களை கடத்தும். ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்தை கடத்தும். அதுக்குள்ள நீங்க சீக்கிரமா இயர்லியா ஹாஸ்பிட்டல் போகலாம், இயர்லியா ட்ரீட்மெண்ட் எடுக்க பார்த்துக்கலாம். ஓகேவா? ஐ திங்க் செஷன் ஓவர் நினைக்கிறேன். டைம் ஆயிடுச்சா? ஓகே தாங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா, இல்ல வேற ஏதாவது ஹாஸ்பிட்டல் ஓரியன்டா கேட்கணுமா, உங்க ஸ்டடிஸ் ஓரியன்டா, இல்ல இந்த டிசீஸ் இதை பத்தி ஏதாவது தெரியுமா அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது புதுசா தெரிஞ்சுக்கணும், இல்ல டவுட் இத்தனை நாளா எனக்கு ஒரு டவுட் இருக்கு அப்படின்றத இருந்தா சொல்லுங்க, கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஆன்சர் பண்றேன். ஒரு மெடிசன் பத்தியோ, இல்ல ஒரு டிசீஸ் பத்தியோ, இல்ல ஒரு சிம்டம்ஸ் பத்தியோ, நீங்க உங்களுக்கு ஒரு புதுசா தெரியுது, எனக்கு இத்தனை நாளா ஒரு சந்தேகம் தான் அப்படின்றது உங்ககிட்ட ஏதாவது தெரிஞ்சுதான் சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன். சொல்லுடா, சொல்லுங்க. ஓடிடி வந்து ஒரு நர்சஸோட ரோல் வந்து எப்படி இருக்கணும்? ஓட்டினா ஆப்ரேஷன் தேட்டர் தானே சொல்றீங்க? ஆமா. ஆப்ரேஷன் தேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களோட ரோல் தான் மெயின். நர்சஸ் ரோல் மெயின். டாக்டர் சர்ஜன் எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஈக்குவலா நர்சஸ்க்கான ரோல் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இவங்க கொடுக்குற திங்ஸ் தான் அவங்க எடுத்து வேலையே செய்வாங்க. கம்ப்ளீட்டா நின்றுட்டே இருக்கணும், அதுதான் மெயின். ஒரு சர்ஜரி நடக்குது, நியர்லி ஒரு 1 ஹவர்ல நடக்கிற சர்ஜரி இருக்கலாம், 2 ஹவர்ஸ் நடக்கிற சர்ஜரி இருக்கலாம், கிட்டத்தட்ட 8 ஹவர்ஸ் 12 ஹவர்ஸ் தான் நடக்கிற சர்ஜரி எல்லாம் இருக்கு. ஓகேவா? அந்த மாதிரி அது லாங் டேர்ம் ஷார்ட் அப்படின்ட்டு டேர்ம் வைஸ் இருக்கு. அந்த ஈக்குவலா கம்ப்ளீட்டா நல்ல நாலேஜ் லெவலா இருக்கணும். இந்த அவங்க இந்த டூல் கேட்கறாங்களோ உடனே அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்தாரணும், அந்த டூல் எடுத்தாரணும். இதுல அதை பத்தி நல்லா கிளியர் வெல்விஷா இருக்கணும். கம்ப்ளீட்டா ஸ்டாண்ட் நல்ல எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி நீ கரெக்டா பாடி மசில்ஸ் எல்லாம் நல்லா பில்ட் பண்ணி உன்னால நல்லா இருந்தாதான் நிக்க முடியும். டைமுக்கு கரெக்டா சாப்பிட்டு உடம்பு நீ ஹெல்த்தியா வச்சுக்கினா தான் ஒரு ஊட்டி ஸ்டாஃபா உன்னால வந்து நிக்க முடியும். நல்லா இருக்கும் உங்களுக்கு அந்த டைமிங்கு. ரெண்டாவது ஊட்டி ஸ்டாஃபா இருக்கவங்களுக்குலாம் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னா, வீக் ஆஃப் இந்த வீக் ஆஃப் உங்களுக்கு சாட்டர்டே சண்டேஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த டைம்ல கரெக்டாக லீவ் கிடைக்கும். இன்னும் என்னன்னா, கவர்மெண்ட் ஹாலிடேஸ்லாம் முடிஞ்ச வரைக்கும் லீவ் கிடைச்சிரும். இப்போ மற்ற ஸ்டாஃபுங்களுக்கு லீவ் எப்படின்றது தெரியாது. லீவ் கொடுப்பாங்க, அந்த டேல நீங்க வேலை செஞ்சீங்க, அதுக்கு பதிலா இன்னொரு நாள் நீங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா ஓடி ஸ்டாஃப்க்கு அப்படி கிடையாது. ஏன்னா கவர்மெண்ட் ஹாலிடேனா இவங்களுக்கும் லீவ் தான். பேஷண்ட்ஸ் அப்பெல்லாம் வந்து வரமாட்டாங்க, டாக்டர்ஸ் பெரிய டாக்டர்ஸ் அப்போ வரமாட்டாங்கன்றத இவங்களும் வரமாட்டாங்க. ஏதாவது ரொம்ப எமர்ஜென்சினா மட்டும்தான் வேலை இருக்க மாதிரி இருக்கும். ஓகே, தேங்க்யூண்ணா. ஓகேடா. வேற ஏதாவது, வேற யாருக்காவது? இல்லையா? சரி, எனக்கு லாஸ்ட் ஃபீட்பேக் மட்டும் சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, இல்ல ஒருத்தர் எப்படி உண்மை எப்படி என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் மட்டும் சொல்லுங்க. பசங்க யாரும் சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க. நான் இன்னும் பெரியாலாம் சாதாரண நானும் இப்பதான் ஜஸ்ட் ஸ்டூடெண்ட் பீரியட்ல இருந்து அப்படியே வந்திருக்கேன். அதனால நீங்களும் ஒரு பிரதர் மாதிரி அசைன் பண்ணிட்டு நீங்க என்கிட்ட சொல்லலாம். இல்ல நான் இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், நீங்க இதெல்லாம் சொல்லல. ஹலோ. இல்லண்ணா நீங்க
கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. எல்லாமே கரெக்டா தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. சொல்லுப்பா சொல்லுப்பா. நல்லா இருந்ததுங்கண்ணா. அஹ், நல்லா நல்லா எல்லாமே இருக்கு. கரெக்டா நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. ம். அதோட கண்டென்ட் தெரிஞ்சா அதுக்கு கமெண்ட் சொல்லலாம். நீங்க நீங்க ப்ரிப்பேர் பண்ண வரைக்கும் நீங்க கண்டிப்பா நல்லா சொல்லியிருக்கீங்க. Okay. நீங்க என்ன படிக்கிறீங்க, என்ன படிச்சிருக்கீங்க, என்ன பண்றீங்க? நான் பிடிஎஸ் படிக்கிறேங்கண்ணா. அங்க கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் சென்னையில. சூப்பர் சூப்பர் ப்ரோ. எந்த இயர்? இப்போ ஃபைனல் இயர் போயிட்டு இருக்கேன். நீட் முடிச்சுட்டு வந்திருக்கீங்களா? நீட் எழுதி தான் வந்திருக்கேன். ஓகே ப்ரோ. வேற ஏதாவது, வேற யாராவது? ஓகேடா, தேங்க்யூ ஸோ மச். ஓகே. தேங்க்யூண்ணா. ஓகே, நான் வாங்கி பண்ணிக்கிறேன்.